கீழே போட்டிருக்காங்க, அதை நீங்க மென்ஷன் பண்ணி எழுதிருக்காங்க. ஷோரூம் இருந்தா கீழே விழுந்துருக்கு. தெரியலன்னா சொல்லுங்கண்ணா. யார் விழுந்தாங்களோ அதை நீங்க பாத்துக்கீங்க. எங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணி எழுதி கொடுங்க. நாளைக்கு ஏதாவது யார்கிட்ட நான் இப்போ பில்லே அடிக்க முடியாது. அண்ணா பில் அடிக்க வேண்டாம். இங்க பாருங்க, பில் அடிக்கவே வேண்டாம். வண்டி இன்னைக்கு டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல. நான் ஷோரூம் சீல் இருக்குங்களா வந்தேன்ல, வண்டி டெலிவரி எடுக்க வந்தேன்ல, சரிங்களா? அந்த ஸ்பேரு இன்னைக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்பேர் கிடைக்காதுன்ட்டு இல்லை, நான் உங்கள் வண்டிக்கு அந்த வண்டிக்கு ஒரே ஸ்பேர் தான். ஒரே ஸ்பேர் தான். அது ஒரு கஸ்டமர் வண்டி ஹிமாலயா. அந்த வண்டியிலேருந்து ஸ்பேர் எடுத்து என் வண்டியில் போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுறது. இங்கே பாருங்க, நான் என்னெல்லாம் பேசுறது? அதுதான் நான் கேட்குறது கரெக்டு தானே? தப்பாக கேட்கல. இல்லை, உங்கள் வண்டியில் எதுவும் பழசு எதுவுமே நம்ம போடவே இல்லை. பழசு எதுவும் போடல. அந்த வண்டியிலேருந்து கழட்டி மாட்டினது புதுசாகவே இருக்கட்டும். ஒன்று என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இல்லை அந்த கஸ்டமரை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். காலையிலலாம் இப்போ எனக்கு வண்டி ஏன் கொடுத்தீங்க? எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு 1.5 மாதம் ஆச்சு வண்டியை விட்டு. பேப்பர்ஸ் கூட கொடுக்கல. எனக்கு பேப்பர் எங்க, என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பேப்பர் எங்க? பில்லிங் காலையில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். பில்லு பில்லிங்கே இல்லை. அதாவது பில்லே இல்லாமல் நீங்கள் எப்படி வண்டி கொடுக்கலாம்? டெலிவரி கொடுக்கும்போது பில் அடிக்கணும். நீங்கள் அந்த வேலையை தானே பார்த்துருக்கணும். ஆனால் பாஸ்போர்ட் கொடுக்க ரெண்டாவது நான் இன்வாய்ஸ் போட்டு கொடுப்பீங்கல்ல, இன்வாய்ஸ் தான் கேட்குறேன். மாற்றிருக்கேன்னு சொல்கிறீங்களா? அந்த மாற்றினதுக்கான இன்வாய்ஸ் எங்க? வண்டி ஷோரூமுக்கு வந்து உடஞ்சிருக்கு, லிவர் உடஞ்சிருக்கு. லிவர் ஏன் நான் வீடியோ ஆஃப் பண்ணணும்? வீடியோ நான் ஏன் ஆஃப் பண்ணணும்? சொல்லுங்க, பதில் பேசுங்கண்ணா. எங்கே போகிறீங்க? பதில் பேசுங்கண்ணா. இந்த வண்டி கஸ்டமர் வண்டியிலேருந்து எடுத்து மாட்டியிருக்கீங்க. ஏன்னா இந்த வண்டி கஸ்டமர் கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா? உங்கள் வண்டியிலேருந்து ஸ்பேர் எடுக்கிறோன்னு மென்ஷன் பண்ணீங்க. புது ஸ்பேர் தான்னா அந்த கஸ்டமர்கிட்ட மென்ஷன் பண்ண மாட்டிங்களா? சரி, புது ஸ்பேர் போட்டிங்களா? அந்த இது இங்கே கவர் எங்கேண்ணா போகிறீங்க? போலீஸு கட்டுச்சேன்னா தேவையில்லை பிரச்சனையாகும். போலீஸு கட்டுச்சேன்னா தேவையில்லை பிரச்சனையாகும். சரிங்களா? இல்லைங்க, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? என் வண்டியை முடிச்சு கொடுத்துட்டு போவீங்க. என் வண்டியை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. அப்போ நீங்கள் தானே ரெஸ்பான்ஸு. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க தானே பொறுப்பு. நீங்க மாத்த சொல்லியா மாத்தாம இருப்பாங்க அந்த கஸ்டமர். நீங்க எங்க போறீங்க? இங்க நில்லுங்க. இங்க பாருங்க, போனீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன். பர்சனலா உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன். கேஸ் கொடுத்துக்கலாம்ல? யாரை கேட்டு அந்த வண்டியில இருந்து ஸ்பேரை மாத்துனீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு கஸ்டமர் வண்டியில இருந்து எடுத்து போடுறதுக்கா சர்வீஸ் சென்டர் கொண்டு வந்து விடுறேன், காசு கொடுக்குறேன். 3 லட்ச ரூபா வண்டி, 2.5 லட்ச ரூபா வண்டியில இருந்து. நான் எனக்கு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கண்ணா. நோ நில்லுண்ணா.